எல்லாம் சாப்பிட போறேன் எனக்கு மறுபடியும் இல்லை சொல்றாங்க. ஒண்ணு இல்ல மேடம், அந்த பல்ல போடுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் மோந்து பார்க்க வேண்டியதான். சார் எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கம்பல்சரி நான் ஸ்வீட் தான் சாப்பிடுவேன். பாத்தீங்களா மேடம், என்ன சக்கரையா இருந்து வாயில. பாத்தீங்களா மேடம், இப்போ சுகர் மேடம், சுகர் பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். ஏன் மேடம், நான் பார்த்துருக்கேன், 2 காலம் பெற்றதை பார்த்துருக்கேன். நீங்க நினைக்காதீங்க மேடம், நான் 2 காலம் பெற்ற இங்க வரைக்கும் வெட்டி உட்காந்துருக்காங்க மேடம். அவங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா சாப்பிடுங்க மேடம். காலையில் சாப்பிட முடியுமா? அப்புறம் don't play the fool. I have seen so many people with no legs. வெட்டுவாங்க, அடுத்த வெட்டுவாங்க. ஆறு புண்ணு ஆறு மேடம், வெட்டது ஆரணும், இல்லாட்டி இங்கே வெட்டிடுவாங்க. எதுக்கு? சுகர் 13 இயர்ஸ். ஆனால் நல்லா சுகர் சாப்பிடுறீங்க. ஏன் வாங்க முடியாம இருக்கீங்க? மணி. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா கால் மரத்து போகும் சார். எஸ் மேடம், எஸ் நர்வஸ் சிஸ்டம். அந்த புண்ணு வரும், உடம்பு தெரியாது. இப்போ எனக்கு புண்ணு அப்படியே சாப்பிட்டு போகும் மேடம். காலையில அந்த யோகா பெட் யோகா பண்றேன் சார். அதுவும் நைட் இது நான் இப்போ ஒரு 20 டேஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மாத்திரை எடுக்கவே இல்லை. மாத்திரை காசு இல்லை. ஆனா எனக்கு என்ன இப்போ செய்யல அந்த மருந்து போடுறோம் அதெல்லாம் எதுவுமே வெயிட் பண்ண பேர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது மேடம். ஹீல் பண்ண ஏற்றமா வெயிட் யோகா வந்து செல்ஃப் ஹீலிங் இருக்கு. எனக்கு அது பண்ணதுலேருந்து நிஜமாலே இன்னும் மாத்திரை எதுவுமே எடுத்துக்கல சார். மேடம் இருங்க, அதெல்லாம் ஓகே மேடம். ப்ளீஸ் டெஸ்ட் தி பிளட். சாப்பிடக்கூடாது மேடம். கேட்காத கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்க? சுகரே சாப்பிடக்கூடாது. மாத்திரை வாங்கியோ சுகரை சாப்பிடாதீங்க. ரைஸும் சுகரு செய்யற வேலைக்கு சாப்பிடுங்க. என்ன மேடம், யார் ரைஸ் சாப்பிடணும்? விவசாயி, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அவன் சாப்பிடலாம். ரிக்ஷா ஓட்டுறவன் சாப்பிடலாம். ஆட்டோ வேலை சாப்பிட முடியாது, அவன் மெயின் போயிட்டு இருக்கான் ஆட்டோவில். அவன் ஸ்ட்ரெஸ் தான் கூட. எஸ், எத்தனை சாப்பிடுங்க? 2 வேளை தான் சாப்பிடுவேன். காலையில சாப்பிட மாட்டேன் சார். மதியானம் சாப்பிடுவேன். நைட் குட். அந்த மாதிரி ஆரோக்கிய லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹீலிங் பண்ணுங்க. அவன் வருவான்னு நினைக்காதீங்க. அதுக்கு மணி பிளஸ் பண்ணுங்க. சரியா மேடம்? ஓகே பாருங்க. இங்கே அதை வளர்க்கணும். பிடிங்க, எவ்வளோ கொடுத்த பிடிங்க புரியுமா? புரியல? சரியா? நீங்க பாதி அனுப்பிச்சிங்க. எல்லாம் உங்களுக்கு கேங் இருக்கு மேடம். பாதியா சொன்னேன்ல, வச்சிருக்க உடனே டவர் முடிச்சிருவாங்க மேடம். இங்க பாதியா? அது பாதி குடிச்சாச்சு. அப்புறம் எப்படி காசு தந்துருது? அதே பிச்சை எடுங்க சார். பாத்தீங்களா? இதை வச்சிடக்கூடாது. இதையும் சாப்பிட சொல்றாரு அப்பா. எல்லாம் ஓடுங்க. எல்லாம் ஓடுங்க மேடம். இந்த ஹீலிங் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது மேடம். நார்த் ஈவன் வேர்ஸ், சவுத்ல ரைஸ், ரொம்ப ரைஸ் மேடம், ரொம்ப அலூக்கில் எல்லாமே ரைஸ். நார்த்ல போனாக்கா எல்லாம் குலாப் ஜாமுன், ரசகுல்லா, ஜிலேபி, லட்டு, அதுவும் இங்கே வந்துருக்கு மேடம். இது நம்ம ஊர் சாப்பாடுக்கே இல்லை மேடம். தமிழ்நாடு சாப்பாடு மேடம் சீனி வந்து ரொம்ப குறைவு, உப்பு சம்பந்தப்பட்டதான். இந்த பொரியல் என்ன சொல்லுவாங்க மேடம், இந்த முறுக்கு, இந்த மாதிரி தான் நம்ம ஊர் சாப்பாடு. இப்போ வந்து அவங்க கால் பண்ணிட்டு எல்லாம் லட்டு, ஜிலேபி, பர்ஃபி, பால்கோவா, மைசூர் பாக்கு. உங்களுக்கு தான் மைசூர் வருது சார். ஏன் மைசூர் பாக்கு போட்டுருக்கேன்? அது மைசூர் கர்நாடகா வருது சார், தமிழ்நாடு வருது. அவன் மேடம் வேறே மைசூர் பாக்கு, சென்னை பாக்கு போட்டுருக்கீங்களா? அது அங்கேயும் வருது, இங்கே தான் வரலாம் மைசூர் பாக்கு. ஆகும்னா மைசூர் வாங்கிட்டு வந்து எங்க பெல் சார் கொஞ்சம் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாங்க சார். கிருஷ்ணா பியூர் கீ அங்கேயும் வாங்கிட்டு வந்தாங்க மேடம். வச்சாக்க வாயில் அப்படியே மெல்ட் பண்ணும். நத்திங் சுகர் அண்ட் கீ அண்ட் கடலை மாவு. அவங்க தானே மேடம்?
வாயில் வச்சா அப்படி மெல்ட் பண்ணு சாப்பிடா இல்லையா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது. எல்லாம் நீ சுகர் பியோர் சுகர் சாப்பிட்றதாங்க சார். ஓகே மேடம், எல்லாம் மாறிடுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து எனக்கு சோலார் பிளெக்ஸிஸும் பேங்க்ரீஸும் குணப்படுத்துங்க. செய்யுங்க. ஓகே, டபுள் ஒன் இருந்தாக்கா மேடம் நீங்கள் இருங்க. டபுள் செய்யுங்க. டபுள் ஒன் இருந்தாக்கா நீ சொல்லலாம் சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட சோலார் பிளெக்ஸிஸு, என்னோட பேங்க்ரேஸ், என்னோட வயிறும், என்னோட லிவரும் ஹீல் பண்ணலாம். டபுள் பண்ணலாம். லிவரும் பேங்க்ரேஸ் சுகர் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டும் ஹோமோன்ஸ், ஒன்று குளுக்கோகன் ஒன்று குளுக்காஜன், ரெண்டும் கொடுக்கும் மேடம். அந்த ரெண்டு ஹோமோன்ஸ் லிவர்ல வரும். டபுள் ஒன். சிங்கிள் ஒன்னா ஒன்று செய்யணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லிவரும் சோலார் பிளெக்ஸும் ஹீல் பண்ணுறீங்க. சரி மேடம்? சரி, இப்போ முடிச்சாச்சு. இப்போ லிவரில் இந்த பேங்க்ரேஸும் சோலார் பிளெக்ஸும் இப்போ பிடிங்க, வளர்த்து பிடிங்க அந்த மாதிரி பிடிங்க மேடம். பிடிங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்பதான் அதுக்குள்ளே சாப்பிடலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு 10 பேர் 30 பேர் 40 பேர் இருக்காங்க. அந்த சீனி சாப்பிட்டு எல்லாமே உங்களுக்கு சீனி வந்து காட்ட அனுப்ப போறாங்க. அந்த கருவி ஷேர் பண்றது என்ன ஷேர் பண்றது இல்ல சாப்பிட கூடாது மேடம். நிச்சயமா மேடம், இந்த லேடிக்கு ஒரு 5 பேருக்கு வந்து சீனியை காட்டி போறாங்க. சோ இதான் மேடம். ஆனா சீனியை பாத்துங்க மேடம். பாத்தீங்களா மேடம்? என்ன மேடம் வார்த்தை பண்ணுங்க? என்ன மேடம் வார்த்தை பண்ணுங்க? சுகர் அடிக்ஷன். இந்த சிகரெட் உயிரே ஓ மை காட், உயிரே அங்கதான் இருக்கு. எனக்கு சாப்பிடவே முடியாது. சாக்லேட் வீட்டில் வாங்கி சாப்பிட மேடம் முடியாது மேடம். ஐயோ அதான் வீட்டில் ஓடிக்கிட்டார் மேடம். காசு கொடுத்தா போயிட்டு மேடம். இந்த நன்மைக்கு சொல்றேன் மேடம், இதெல்லாம் பிளாட் இல்லை மேடம். இதெல்லாம் பிளாட் இல்லை மேடம். சுகர் பிளாட் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ, என்னோட உயிரே சாக்லேட்டு ஸ்வீட்டு தான். அது இருந்துச்சுன்னா நான் 3 வேளையுமே அதே சாப்பிட்டுட்டே இருப்பேன். தவிர சோறு கூட சாப்பிடவே மாட்டேன். நிறைய நான் பேக்கெட்டாக வாங்கி வச்சுப்பேன். என் ஃப்ரிட்ஜில் இருக்கும். என் பேக் இப்போ நான் இன்னைக்கு வரனால எனக்கு கொண்டு வரல. எப்பயுமே என் பேக்கில் வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். நான் சாக்லேட் வீட்லேயே நான் எப்போ பார்த்தாலும் சுகர் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். சுகரு ஒரு ஏதாவது குடிக்கணும்னா சீனி சர்க்கரை நிறைய அள்ளி போட்டு நிறைய கணக்கு வச்சு குடிப்பேன். எனக்கு ஸ்வீட் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தெரிஞ்சு என்னால கூட முடியல. எனக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்றதுனால நான் எப்படி வியாதி வந்து பாத்தீங்களா? உயிரோடு இருப்பேன். எத்தனை ஜென்மம் வருங்க அந்த வருஷத்துக்கு சேர்த்து நான் சுகர் சாப்பிட்டு 62 வயசுல சாப்பிட்டு மேடம் ஹலோ 6 வருஷம் இப்படியும் அது போலாம், இப்படியும் போலாம் 6 வயசுல யாருமான போலாம் மேடம். செத்ததுக்கு அப்புறம் படையல வச்சுட்டு இதை சாப்பிடுனா என்ன சாப்பிடுவோம்? எல்லாமே படையில வச்சு வைப்பாங்க. அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன் வந்து. அதான் இப்பயே எல்லாம் இதுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு மேடம் நல்லா கேட்டுங்க. இதெல்லாம் நீங்க செய்யலாம் மேடம். ஆனா வியாதி இல்லாம 60 வயசு இருக்க முடியுமா? அதான் பிரச்சனை.
வியாதி இல்லாம 62 வயசு வரைக்கும் இருக்க முடியுமா? அவனால் என்ன நீ சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். சுகர் வந்துருச்சு சார், எங்க அப்பாக்கு இருந்தனால அப்படியே எனக்கு வந்துருக்கு. இதான் செல்ஃப். என்ன சொல்லுவாங்க, ஆட்டோ சஜஷன். எங்க அப்பாக்கு இருந்து எனக்கு இருக்கும், எங்க அப்பா சார், எங்க கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க, யாருக்குமே வரல, எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா, நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்களா? சரி, அப்பா எப்படி இருந்தாரு? அப்பா இருக்காரா? அப்பா இல்ல சார். எப்படி இருந்தாரு? என்ன வயசுல? எப்படி ஒரு 70 வயசு இருக்கும் சார். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார், சுகர் கூட இருந்துச்சு. சுகர் ஸ்ட்ரோக் வந்து பண்ணா இப்ப சின்ன கேட்கறோம் நம்ம. இப்போ உங்க ஸ்ட்ரோக் சும்மா பேச்சுங்க. இல்ல, எனக்கு stroke உங்க ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வரும்னு இருக்காங்க. எனக்கு அது வந்து சோசியல் சொல்லியா பண்ணாங்க. சாப்பிட்டு இருக்கேன் சார் நான். ஜோசிக்காரர் சொல்லியா? ஜோசிகர் சார். சரி மேடம், சரி. இப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சு, சார். உங்க யாரை பார்த்துக்கலாம்? யாரு பார்க்க யாரும் இல்ல சார். தெரியுதுல? ஆனா வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சார். மேடம், நம்பிக்கைலாம் வேலை செய்யுது மேடம். நீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு யாரு பார்த்துக்குவா? இந்த கிருத்திகான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வெஜிடேரியன் சார். அவங்க அத்தை அவங்க ஃபோட்டோ அனுப்புனாங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவங்க அத்தை வந்து பின்னாடி புண்ணு, சுகர் வந்து புண்ணு ஆறல, உள்ள எலும்பு தெரியுது. டெய்லி 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், சாகவும் முடியல. அவங்க அனுப்பின வீடியோ பார்த்து நான் அழுகுறேன். அவங்க வந்து வலிக்குது மாமி, சரிங்களா, பட்டக்ஸ்ல புண்ணு வந்து உள்ள எலும்பு தெரிந்து வீடே தூங்க முடியாது மேடம். எப்படி தூங்கணும் மேடம்? சாகவும் முடியல. அவங்க என்கிட்ட கேட்டது, எங்க அம்மா நல்லபடியா செத்தாவது போகணும் அப்படின்ட்டு. 3 நாள் அஃபர்மேஷன் படிக்க சொல்லிட்டு நான் சார் ஒரு எமோஷனல் ஃபீலிங், அதாவது நான் சாப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, இன்னொரு பிறவி எனக்கு இருந்ததுன்னா நல்லபடியா நான் உடம்பா பார்த்துக்குவேன். அவங்க வந்து அப்போ கூட ஹார்லிக்ஸ் கொடு, பூஸ்ட் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப எப்ப அந்த லெசனை தொடர்ந்து சொல்ல 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, நான் என்னுடைய சாப்பாடுனால எனக்கு இந்த நிலைமை, நான் அடுத்த பிறவிலே உடம்ப நல்லபடியா பார்த்துக்குவேன், இப்ப நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல அப்பதான் செத்தே போக முடிஞ்சது. சரி மேடம், ரெடியா வந்து மன்னிப்பு போய். நான் என்ன மேடம் பண்றது? உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. 62 வயசு நோய் இல்லாம சாப்பிடணும் மேடம். இருங்க, 62 வயசு நோய் இல்லாம சாப்பிட்டாக்கா இதை படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விடுங்க. அதான் எங்க அட்வைஸ். பண்ண முடியும் மேடம். மைண்டில் இல்லை சாப்பிடணும். நம்ம லஞ்ச் பிரேக். அதுவும் தான் போய்க்கா எனக்கு பசிக்கிறீங்க இருக்கு.